ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் பெல்லி பட்டனை மெஷர் பண்ணி ஒரு பின் பண்ணிக்கோங்க. எப்படி ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேபிள் மேலே அழகாக உங்கள் சாரியை ட்ராப் பண்ணிவிட்டு எப்போவுமே ஷோல்டர் ப்ளீட்ஸோட மெஷர்மெண்ட் வந்து 2.5 inches இருக்கும், இல்லாட்டி பார்டர் சைஸ் இருக்கும். மீது எக்ஸஸ் கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டீமைன் பண்ணிட்டீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக லைன்ஸ் கிடைக்கும். அந்த லைன்ஸை அழகாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் ப்ளீட்ஸ் ரெடி. பெக் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஷோல்டர் ப்ளீட்ஸ்க்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துருப்பீங்க இல்லையா, அது வரைக்கும் உங்கள் சாரியை அலைன் பண்ணி ஸ்டீமைன் பண்ணிக்கோங்க. மூவிங் ஒன் டு செஸ்ட் ப்ளீட்ஸ். செஸ்ட் ப்ளீட்ஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதோட லென்த் வந்து இந்த எல்போ சைஸ் இருக்கணும். அதே மாதிரி ப்ளீட்ஸை ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணி உங்களோட சென்டர் ப்ளீட்ஸ் இருக்க வரைக்கும் அயன் பண்ணிக்கோங்க. மூவிங் ஒன் டு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து மோர் தென் 6 to 7 ப்ளீட்ஸ் கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. பெக்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு 1 by 1 அரேஞ்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு நடுவுலையுமே ஒரு 1/2 inch கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஒரு நல்ல ஸ்டீமைன் கொடுங்க. யுவர் சாரீ இஸ் ரெடி டு ட்ரிப். ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல்.